ஓகே, இன்றைக்கி நம்ம ட்ரை சில்லி பேஸ்ட் செய்ய போகிறோம். ட்ரை சில்லி பேஸ்ட்கான தேவையான சில்லி வந்துட்டு இது ஒரு 40 சில்லி கிட்ட. உள்ளுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, உள்ளுக்கு அந்த சீட்டை வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ இது வந்துட்டு பூண்டு ஒரு 3 பல்லு இல்லாட்டி 4 பல்லு பூண்டு, அப்புறம் 1.5 வெங்காயம், மீடியம் சைஸ் 1.5 வெங்காயம் நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி வந்துட்டு இங்கே நான் 1 கப் தண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஊற்றாட்டி கூட பரவாயில்ல, தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. அப்புறம் இது பிளெண்ட் பண்ணுறதுக்கான பிளெண்டர். ஓகே, அடுப்பை தட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி வந்துட்டு அளவுன்னு ஒன்றும் இல்லை, உங்கள் சில்லி எவ்வளோ இருக்கோ அதுக்கான தேவையான அளவு போட்டுங்க. அப்புறம் சில்லி எல்லாத்தையும் போட்டுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் அதை கொதிக்க விட்டுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா வந்துட்டு நல்லா சுண்டி வந்துருச்சு, அது அப்படியே இதாச்சு. ஸோ 10 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ கணக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரைட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு அடுப்பு நிப்பாட்டிட்டு சைட்டில் எடுத்து வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருவோம். ஓகே, சில்லி பேஸ்ட் செய்கிறதுக்கான பொருட்கள்லாம் நம்ம உள்ளே போட்டுருவோம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் நம்ம வேக வச்ச சில்லியும் உள்ளே போட்டுருவோம். ஒரு கப் தண்ணி ஊற்றிடுங்க.